அடுத்த செய்தியாக கேரள நீதிமன்றம் பல வினோதமான வழக்குகளுக்கு அங்கிருந்து பல விசித்திரமான தீர்ப்புகளுமே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சில சமயங்களில் நல்ல தீர்ப்புகளும் வந்திருக்குன்னு சொல்லணும். ஒரு முஸ்லீம் ஆணின், அதாவது 2வது திருமணம் பண்றாரு அப்படின்னா அவருடைய முதல் மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா இவங்க நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய மத முறைப்படி தலாக் சொல்லிட்டு போயிடலாம், அது அங்கேருந்து போன்ல இருந்து கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது முறைப்படி 2வது திருமணம் செய்யறாங்க அப்படின்னா முறைப்படி முதல் மனைவிக்கு அந்த தகவல், அந்த மேரேஜ் ஆக்ட் படி அந்த தகவல் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். அது நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. சரி, எப்படி பாக்குறீங்க? அந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியதற்காக இப்போதைக்கு நான் பாராட்டலாம். திரும்ப அதே கொஸ்டின் மார்க் தான், இதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இது அடுத்த கட்ட கோர்ட்டுக்கு போவாங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இவர்களுக்காக சட்டமன்றமே ஸ்பெஷலாக ஏதாவது சட்டம் இயற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ராஜீவ்காந்தி செஞ்சது தானே அந்த ஜீவனாம்ச வழக்குல, ஷாபானு கேஸ்ல. அதே மாதிரி அது என்ன ராஜீவ்காந்திக்கு மட்டும்தான் அந்த பெயர் கிடைக்க வேண்டுமா? இந்த இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இதை செய்ய மாட்டோமான கம்யூனிஸ்ட் அரசு கூட சட்டசபையில் ஏதாவது நாங்களுமே சட்டம் கொண்டு வரோன்னு கூட இவங்க ஏதாவது பண்ணலாம். பட் இந்த செய்தி என்ன அப்படின்னா, கண்ணூர்ல முகமது ஷரீஃப் அப்படிங்கிற அவருக்கு 44 வயசு. அவருக்கு திருமணம் ஆகியிருக்குது. முதல் மனைவி இருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகலை, தலாக் ஆகலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 குழந்தைகள். அதற்கு பிறகு அபிதா அப்படிங்கிறவங்க, அவங்களும் முஸ்லீம், அவங்கள அவர் 2வது திருமணம் செய்கிறார். காதல் வயப்பட்டு செய்கிறாரா என்ன, எதனால பண்றாரு, இல்லை இந்த அபிதா உண்மையிலேயே முஸ்லீமா இல்லை இந்துவா இருந்து முஸ்லீமா இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பட்டு அப்படி வரல அதுல செய்தி. அபிதாங்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். திருமணம் ரிஜிஸ்டர் பண்ண போறப்ப அங்க இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் இதை பதிவு பண்ண முடியாது இப்போதைக்கு, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதை டைவர்ஸ் பண்ண தலாக் பண்ணலையே அப்படின்னு. இல்லை எங்களுடைய பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லா 4 பண்ணலாம் தெரியும்ல அப்படின்னு அவர்கிட்ட தலைவன் சேலஞ்சு பண்ணியிருக்காரு. நீ 4 பண்ணு, ஆனால் ஃபர்ஸ்ட் இதே நீ டைவர்ஸ் பண்ணலையா? உங்களுடைய பர்சனல் லாவுக்கு முன்னால் இந்திய அரசியல் அமைப்பு, இது ராகுல் காந்தி தூக்கி காட்டுறாருல, இந்திய கான்ஸ்டியூஷன், இதற்கு மரியாதை இல்லை அப்படின்னு அந்த பிரவுன் கலர் அட்டை போட்ட ஒரு இதை வச்சு காட்டுறாருல, அதை தூக்கி இந்த ரிஜிஸ்ட்ரார் காட்டியிருக்கிறார். இதுல சொல்லுதுப்பா, உங்களுடைய மதத்துக்கு முன்னால அது முன்னால் நிக்குது. டைவர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஏதாவது கன்சிடர் பண்ணலாம், டைவர்ஸ் பண்ணாம அப்படி பண்ண. உங்களுடைய கான்ஸ்டியூஷனை விட எங்களுடைய பர்சனல் லா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அப்படின்னு, நான் உங்களை கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. கோர்ட்ல ஜட்ஜு குன்னி கிருஷ்ணன் ஜஸ்டிஸ் ரொம்ப சென்சிபிளான ஒரு பார்வையை தான் பார்த்திருக்காரு. உங்களுடைய ஹதீஸ் குரான் அதையெல்லாம் கூட நானும் படிச்சேன்ப்பா, அதுல 4 திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது கட்டாயமாக நீ 4 இதை பண்ணியே தீரணும் அப்படின்லாம் சொல்லலை. அது ஒரு இது சொல்லியிருக்கே தவிர, இது எங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் எப்படியாவது 4 கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் நீ களத்துல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, திருமணம் அந்த விஷயத்துல நீ டைவர்ஸ் பண்ணாம 2வது திருமணம் பண்ற, இதை சுபவீரபாண்டியன் ஸ்டைல்ல அவர் சொல்லியிருக்கார். அவர் திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னார் இல்லையா, அவர் அதை சொல்ல, இது கள்ள உறவு. ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு நீ 2வது கல்யாணம் பண்ணது தெரியாமலே இங்க ரிஜிஸ்டர் பண்ணனா இது கள்ள உறவு. கள்ள உறவுக்கெல்லாம் நீதிமன்றம் அனுமதி, பரவாயில்லையே நீ உங்க பொண்டாட்டிக்கு தெரியாமலே கல்யாணம் பண்றிய, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் நாங்க சொல்ல முடியாது. அதனால இந்த ரிஜிஸ்ட்ரார் நோட்டீஸ் முதல் மனைவிக்கு கொடுக்கறதுங்கிறது சரி. 2வது இது மாதிரி கள்ளத்தனமாக திருமணம் செய்வதை ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி அந்த பெண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பரவாயில்லையே, எனக்கு தெரியாம கூட என் புருஷன் 2வது ஃபிகரை உஷார் பண்ணியிருக்காரு. அவளுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கும் 2 குழந்தைகள் இருக்கு தலைவன். அப்படின்னா 2 குழந்தைகள் ஆன பிறகு ஒரு ரிஜிஸ்டர் பண்றாரா என்னங்கிறது உள்பட தெரியல. இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே 2 இருந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இன்னும் அங்க எத்தனை குழந்தைகள் போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதனாலதான் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல அஸ்ஸாம்ல பாலிகாமிக்கு எதிரான சட்டம் கொண்டு வர போகிறேன்னு இமாந்தா பிஸ்வாசா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 2-3 வாரங்களாக டெய்லி ஏதாவது ஒரு பிரஸ் மீட் யாராவது வந்துட்டாங்கன்னா we will come with the polygamy
ஆன்டி பாலிகாமி ஆக்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பலதார மனம். இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணுமா, இஷ்டத்துக்கு குழந்தைய பெற்றுவ, இதனால டெமோகிராஃபிக் சேஞ்ச் பிரச்சனை வருது. இது வந்துட்டானுவோம் சங்கி கரெக்டாக இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சுன்னு ஆரம்பிச்சிட்டானுவோல அப்படிம்பீங்க. இப்படித்தான் பண்ணுவோன்னு நேற்று தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எங்க யூஎஸ்ல, அமெரிக்கால சொல்லியிருக்காரு. Now we captured New York. We know how to capture the whole America. ஏன்னா 1:3 நமக்கு 3% நம்மளுடைய பாப்புலேஷன் growth இருக்கு. இவன் பாதி பேர் வந்து எல்ஜிபிடின்னு கூட போயிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் பெத்துப்பானா பெத்துக்க மாட்டானா அமெரிக்கான்னு தெரியல. 1% தான் இருக்கிறான். அதுவும் 1/2%, 3/4% போகுது. இது ஈஸிலி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சில் எப்படி நம்ம அமெரிக்காவை கைப்பற்றுவோங்கிறது போக உங்களுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ அது போல தான் இப்போ இதுவும். அதனால் ரொம்ப தெளிவாக அந்த நீதிபதி சொல்கிறாரு, உங்களுக்கு பர்சனல் லாலாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன் இருப்பது சமூகம் உனக்கு முன்பாக செல்லுங்கிறது மாதிரி எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு முதல் மனைவிக்கு தெரியாம நீ 2வது கல்யாணம் பண்ணுவதுங்கிறது சட்டவிரோதம், தவறு, அதுக்கு தண்டனையே இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிக்கிறாளோ இல்லையோ அவளுக்கு தகவலையாவது சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால ரிஜிஸ்டார் பண்ணது சரிதான் அப்படிங்கிறது மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப கேரளால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, ஏன்னா அதையும் சொல்லணும். இந்த லவ் ஜிகாத் அந்த விஷயம்னா லவ் ஜிகாத் பொய்ன்னு சொல்லுவாங்க. கடைசியில ஒரு கேரளா ஏரியா கமிட்டி மெம்பர் குடும்பத்திலேயே நடந்திருக்குது. ஒரு பெண் வந்து 2வது திருமணமாக ஒரு முஸ்லீம் பையனை பண்ணுறப்ப ஒரு வீட்டிலேயே அடைச்சி வச்சுட்டு கொடுமை பண்றது, அது நம்ம ஸ்ரீ டிவிலேயே தனி வீடியோவாக பேசியிருக்கிறோம். அது ஒரு பக்கம். இந்த இந்து பெண் முஸ்லீம் பையன் இப்படி ஒரு திருமணம், அதாவது மதம் கடந்த திருமணம் நடக்கும் பொழுது இதை வந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லயோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். அதற்கு நீங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. 1 மாசத்துக்கு 1 மந்த்துக்கு இதுல இருந்து எதிர்ப்பு வருதா, ஃபேமிலி இவங்க திருட்டுத்தனமா வந்து கல்யாணம் பண்றானா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது என்ன. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த லவ் ஜிகாத்துங்கிற விஷயம் இந்து அமைப்பினர் பேசிட்டு இருந்தாங்க, இந்துக்கள் பேசி தாண்டி சர்ச்சும் பேச ஆரம்பிச்ச உடனே பயந்துகிட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது அரசாணையாக இல்லாமல் வாய்மொழி உத்தரவாக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த நோட்டீஸ் போர்டு ஒட்டினாதானே தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் தெரியுது. வர்றா முஸ்லீம் பையன், இந்து பொண்ணு, முஸ்லீம் பையன், கிறிஸ்துவ பொண்ணு, இது லவ் ஜிகாத்துன்னு உனக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறானோ இந்த நோட்டீஸ் போர்டு ஒட்ட. நீ நோட்டீஸ் போர்டே தெரியாம ஒட்டாத, அப்படியே கமுக்கமா அப்படியே இருந்துட்டு கல்யாணம் அப்படியே இதுமா இப்படி எல்லாம் பண்ணினா அதையும் கண்டித்து பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்கன்னு வச்சுங்க. எதுக்குன்னா கேரளால இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த கோர்ட்ல அவங்களுடைய விஷயத்திலேயே வெளியில வந்திருக்குங்கிறது தான். இப்போது வரை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு பாராட்டுதலுக்குரியது. ஜஸ்டிஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு, ராகுல் காந்தி தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியலமைப்பை மேற்கோள் காட்டி சிவில் சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு இதை தான் நம்மளும் சொல்றோம். யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு வரணும் அப்படிங்கிறது. பெண்களுக்கு அவர்களுக்கான உரிமை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். முத்தலாக்கின் மீது அதை உறுதி செய்து விட்டார் மோடி. ஒன்று பெயிண்டிங் இருக்கு யூசிசி, அதையும் கொண்டு வந்துட்டா எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த இஸ்லாமிய பெண்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டு.